Hello viewers, welcome to Rambird's Farm. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் DNA டெஸ்டிங். பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டில தான் மேல் ஆர் ஃபீமேல் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு சில வெரைட்டில ரெண்டு வெரைட்டியை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஜ்ஜிஸ்ல பாத்தீங்கன்னா அதோட சீர்ல இருக்க கலரை வச்சு, அதாவது மூக்கு கிட்ட இருக்கும் சீர், அந்த கலரை வச்சு தான் மேல் ஆர் ஃபீமேல்னு கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு 4 months பேர்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ளூ கலரில் இருந்ததுன்னா அது மேல் அந்த சீரில், அதுக்கப்புறம் கலரே இல்லாமல் இருந்ததுன்னா அது ஃபீமேல். இப்படி தான் பஜ்ஜிஸில் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸோட பீக் ரெட்டிஷ் கலரில் இருந்ததுன்னா அது மேல், லைட் ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா அது ஃபீமேல். இந்த ரெண்டு வெரைட்டியில் மட்டும்தான் மேல் ஆர் ஃபீமேல் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மற்ற வெரைட்டிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். மற்ற வெரைட்டிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது. 4 மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பெல்விக் போனை வச்சு கண்டுபிடிக்கலாம். பெல்விக் போனை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பேர்டு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 போன் இருக்கும். அந்த 2 போனில் பார்த்தீங்கன்னா 2 போனும் நெருங்கி இருந்ததுன்னா அது மேல், 2 போன் எட்ட இருந்ததுன்னா அது ஃபீமேல். இந்த போனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்டிலாக டச் பண்ணணும். ரொம்ப அழுத்தி டச் பண்ணிங்கன்னா அந்த போன் உடஞ்சி உங்கள் பேர்டுக்கு வந்து டேஞ்சர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எக் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த கேப் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 monthsலேருந்து 7 monthsல இருக்க பேர்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கும் சின்னதாக இருக்கிற பேர்டுக்கு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர்ட் பார்த்தீங்கன்னா பயத்தில், அதாவது யங்காக இருக்கிற பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா பயத்திலே வந்து மேல் ஃபீமேலாக இருக்கிற மாதிரி தெரியும். அது போனை வந்து விரித்து காட்டிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 months இல்லை 8 monthsல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து 100%ன்னு சொல்ல முடியாது மேல் ஆர் ஃபீமேல்னு இந்த பெல்விக் மெத்தடில் வச்சு. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பேர்டோட சைஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கலர்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். பேர்டு வந்து சின்ன சைஸில் இருந்ததுன்னா அது வந்து மேல், ஃபீமேல் வந்து கொஞ்சம் மேலை விட பெருசாக இருக்கும். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பேர்டோட பிஹேவியர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான் வந்து 100% அக்யூரேட்டாக நம்மளால் மேல் எது ஃபீமேல் எதுன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து நம்மளால் ஜஸ்ட் ஒரு கெஸ் தான் பண்ண முடியும். இப்போ சின்ன வெரைட்டியான பேர்ட்ஸ் லைக் காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா, இந்த சின்ன வெரைட்டியான பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 months ஆர் 6 monthsலேயே பார்த்தீங்கன்னா மேல் எது ஃபீமேல் எதுன்ட்டு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளே தான் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த பெரிய வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கா, காக்கட்டூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்கார்னியூர்ஸ், இந்த மாதிரி பெரிய வெரைட்டியான பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 years அதுக்கு மேலேயே நீங்கள் வெயிட் பண்ணணும் மேல் எது ஃபீமேல் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீடிங் ஸ்டேஜே ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ரெண்டுமே மேல் டு மேல் ஆர் ஃபீமேல் டு ஃபீமேல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அதுக்கான பலனும் இருக்காது, அதுவும் ப்ரீட் ஆகாது. இதெல்லாம் தவிர்க்க தான் வந்து இந்த டிஎன்ஏ செக்ஸிங் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த டிஎன்ஏ செக்ஸிங் சாம்பிள் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டை நீங்கள் கேட்ச் பண்ணணும். அதாவது ஒரு பெரிய பேர்டாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நெட் போட்டு கேட்ச் பண்ணுங்கள். நெட் போட்டு கேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவல் வச்சு கவர் பண்ணுங்கள். அதோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் பீக்கை வந்து ஒரு டவல் வச்சு கவர் பண்ணுங்கள். எதுக்காக டவல் வச்சு கவர் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது உங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கும், அப்புறம் பயப்படாமலும் இருக்கும். அதுக்காக தான் டவல் வச்சு கவர் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டோட செஸ்ட்டு பின் ஃபெதர்ஸை ப்ளக் பண்ணணும். ஒரு 5 இல்லை ஒரு 7 ஃபெதர்ஸ் ஆச்சும் நீங்கள் ப்ளக் பண்ணணும். ப்ளக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த பின் ஃபெதர்ஸோடு தான் நீங்கள் ப்ளக் பண்ணணும். பின் ஃபெதர்ஸ் இல்லாமல் நீங்கள் ப்ளக் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ நீங்கள் 6 to 7 பின் ஃபெதர்ஸ் ஈச்லேருந்து ப்ளக் பண்ணிட்டீங்க, ஈச் பேர்ட்லேருந்து ப்ளக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. அந்த ப்ளக் பண்ண பின் ஃபெதரை அதில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபெதர்ஸ்லாம் போட்டு ஜிப் பண்ணிவிடுங்க. ஜிப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பிட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இது மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன எழுதணும்னா சாம்பிள் ஃபார் அவியான் டிஎன்ஏ செக்ஸிங்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓனரோட நேம் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நேம் வந்து ஃபார்ம் நேம் கொடுத்துருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்களே எழுதி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிங்கில் இருக்க ஐடி, அதான் ரிங்கில் என்ன கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கில் என்ன நேம் எழுதிருக்கு, அப்புறம் ரிங்கோட ஐடி, அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்பீஷியஸ், என்ன பேர்ட், மக்காவா, காக்கட்டூவா, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸா, காக்டெயிலா, அந்த மாதிரி என்ன ஸ்பீஷஸோ அந்த ஸ்பீஷஸை வந்து நீங்கள் அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து இந்த ஜிப்லாக் கவர் இருக்குல்ல, அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ், அதாவது 2 அட்ரஸில் அவங்களோட அட்ரஸையும் ஃப்ரம் அட்ரஸில் உங்களோடைய அட்ரஸையும் எழுதிட்டு
அது கூட என்ன மென்ஷன் பண்ணணும்னா உங்களோட இமெயில் ஐடி இருந்ததுன்னா இமெயில் ஐடி, அப்படி இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடணும். இப்போ இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் அவங்களோட அட்ரஸ், அங்கே தான் நீங்கள் இப்போ சென்ட் பண்ணணும். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏவிஜியனோட நம்பர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடியே வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த கொரியர் அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா இமெயில் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இல்லைனா உங்கள் மெயில் ஐடியை அதில் மென்ஷன் பண்ண சொன்னேன் அந்த கொரியரில். நெக்ஸ்ட்டு ஏவிஜின்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் சாம்பிள்ஸ் வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து மணியை சென்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் சாம்பிள் ரிசல்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் வந்து மணி சென்ட் பண்ணிட்டேன், அந்த மணியை சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பினதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ கொஞ்சம் நேரம் இருங்க நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்ட்டு செக் பண்ணிவிட்டு மணி வந்து அங்கே வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஃபைல் அனுப்புவாங்க. அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க திருப்பி கொரியர் பண்ணுவாங்க. கொரியர் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைல்லே இருக்கும், மேல் எது ஃபீமேல் எதுன்ட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாகவே அதில் தெரியும். இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட்ஸ் அனுப்புவாங்க. ஒரு பேர்ட் வெரைட்டிக்கும் ஒரு ரேட்டு. இப்போ மக்கா காக்கட்டூ அந்த ரேஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 275லேருந்து 300 வரைக்கும் வாங்குவாங்க ஈச் பேர்டுக்கு. இப்போ இந்த காக்டெயில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈச் பேர்டுக்கு 150 ருபீஸ் தான் வாங்குவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.